தினேஷ் அண்ணா, ஆ நீங்க என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? நீ எங்கடா இருந்த? நான் இங்க அந்த ஹை ஸ்பீடு மால் வருதுல்ல, ஆ அங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்க, செக்யூரிட்டி வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்க போனேண்ணே. ரொம்ப நல்ல விஷயம்டா. ஆ. எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரோட்ல நின்னு மத்தவங்களை ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்க முடியும்? அப்புறம் ஆ. பார்ட்டில ஃபங்க்ஷன் வரப்போதில்ல, ஆ. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். வா. அப்படியா? வா சொல்றேன். வா, ஃபங்க்ஷனை சிறப்பா செஞ்சிடணும். ஃபங்க்ஷன் அன்னைக்கு? அது 21ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஆ. அது என்னன்னா, ஐயா, அம்மா, ஐயோ, ஆய், ஐ, கை 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 ஆ, ஆ. தினேஷ் அண்ணா, ஆ ஏன்னா என்ன அடிச்சீங்க? அது ஒரு சின்ன கொட்டேஷன்ரா. என்ன கொட்டேஷனா? யாரு கொடுத்தா? ஹலோ, புதுசா கட்டப்போற மாலோட ஓனர் பேசுறேன். சொல்லுங்க. நான் சைட்ல வேலை ஆரம்பிக்கலான்னு இருந்தப்போ உங்க ஆளு சைட்டுக்கு வந்து கொடிநட்டு வச்சு 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் வேலை செய்ய விடுவேன்னு சொன்னான். எங்க ஆளுங்களா? ஆமா, அவனோட பேர் ஏதோ பாலுன்னு கூட சொன்னான். அவன் உன் ஆள் தானே? அவனா? அவன் எங்களோட பார்ட்டில எல்லாம் கிடையாது. மெம்பர்ஷிப்ல கூட அவன் கிடையாது. அவன் பேசுறத பார்த்தா யூனியனே அவன் கையில இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அது சரி. என்ன கேட்டா உங்ககிட்ட? அவன் முதல்ல வந்து 5 லட்ச ரூபா கேட்டான். அப்புறம் போனவன் திரும்ப வந்து 10 லட்ச ரூபா வேணும்னு கேட்டான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த 5 லட்ச ரூபாய என்கிட்ட கொடுங்க. உன்கிட்ட கொடுக்கணுமா? அவன் திரும்பி வந்து பிரச்சனை பண்ணான்னா? ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவன் கையை காலை உடைச்சு மூலையில போட்டா போதும்ல. அது போதும். உன் பேர் என்ன சொன்ன? தினேஷ். இங்க பாரு தினேஷ், ஆ, கொல்லலாம் வேணாம். நீ 10 லட்சத்துல பேசுற பிசினஸ நான் 5 லட்சத்திலேயே முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். முடிச்சிட்டீங்களா?